தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அண்மையில் நடிகர் அஜித்குமார் ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டி அளிச்சிருந்தாரு. அதை வச்சு நிறைய அரசியல்வாதிகள் அவங்களுக்கு ஏற்றவாறு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் என்ன பேசினாரு, அதை வச்சு யார் யார் அரசியல் பண்ணுறா, அவர் அது பேசுனதை யார் யாரெல்லாம் எதிர்த்தா அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் முழுசாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த அவர் வெளியிட்டதை திமுகவினர் அவங்களுக்கு சார்பாக பரப்பிட்டு இருக்காங்க. இந்த தவக கட்சியினர் அவங்களுக்கு சார்பாக பரப்பிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியினர் அவர் பேசுனதை எடுத்து அவங்க ஒரு பக்கம் பரப்பிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இதெல்லாம் அவங்க அரசியல் ரீதியாக பரப்பிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. நடிகர் அஜித்குமார் ஏறக்குறைய 1 மணி நேர காணொலி அது. அதில் நிறைய விஷயம் பேசினாப்புல. அதில் அவர் பர்சனலாகவும் நிறைய, அதாவது இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கேன், ரேசிங்கில் இருக்கேன், எனக்கு என்னோட மனைவி சப்போர்ட் நிறையா இருக்குது. ஸோ அதை பற்றி அவர் பேசியிருந்தாப்புல. சரி, வாழ்த்துக்கள். அந்த நெறியாளர் கேள்வி கேட்காமலே ஒரு சில அந்த சினிமாவை பற்றியும், அந்த ஸ்டாம்பேடு, இந்த பொது நிகழ்ச்சி, அரசியலை பற்றியும் கொஞ்சம் அப்படியே பேசினாப்புல. அது என்னன்னா, இந்த ஸ்டாம்பேடு, இந்த பொதுக்கூட்டம் இதெல்லாம் நடத்துதில்ல, அது ஒருத்தரை மட்டும் சாராது, எல்லாத்தையுமே சார்ந்தது தான் அப்படின்றாப்புல. ஆமாம், அது எல்லாத்தையும் சார்ந்தது. ஏன்னா நம்ம சேஃப்டியை நம்ம தான் பார்க்கணும். அண்மையில் கரூரில் ஸ்டாம்பேட் நடந்தது. நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியிருந்தாப்புல ஒரு 41 உயிர்கள் இறந்தது. ஸோ அது எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதில் விஜய்க்கு மட்டும் தார்மீக பொறுப்பான்னு கேட்டிங்கன்னா, நம்மளும் அதுதான் சொல்கிறோம். விஜய்க்கு மட்டும் பொறுப்பு கிடையாது. ஆனால் விஜய்க்கு பொறுப்பே இல்லையான்னு கேட்டிங்கன்னா, அதை எப்படி நம்ம சொல்ல முடியும்? விஜய்க்கும் பொறுப்பு உண்டு. ஸோ ஒரு நடிகரே எனக்கும் சேர்ந்து பொறுப்பு இருக்குன்னு ஒத்துக்கிறாப்புல. ஆனால் விஜய் ஒத்துக்காமல் போட்டு மழுப்பிக்கிட்டு அது இதுன்னு பண்ணி இந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இளவு விசாரிக்கிறது கூட அங்கே அழைச்சி கொண்டு போய் விசாரித்து அந்த கழுசட அரசியல் பண்ணிகிட்டு இருக்காப்புல. அதையும் ஆதரித்து என்னுடைய சொந்தங்களே, தயவு செஞ்சு தமிழர்கள் ஒரு பெரியாரை தூக்கிட்டு வராப்புலப்பா. நீங்கள் அதை எப்படி தான் நீங்கள் ஆதரிக்கிறீங்க? அந்த அரசியலை பெரியாரை தூக்கி கொண்டு வருபவர்கள் ஒருபோதும் தமிழர்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க. ஏன்னா பெரியார் எந்த நல்லதும் செய்யலை. அப்புறம் அவரை தூக்கிட்டு வரவங்க மட்டும் எப்படி நல்லது செய்வாங்க? புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் தேடி கற்றுக்கிட்டு, ஸோ கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு மாற பாருங்க, தமிழ் தேசியத்தை நோக்கி வர பாருங்க. அதை இப்போ நான் இந்த காணொலி எதுக்குன்னா, எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு பிடிச்ச ஒரு யூடியூபர். ஸோ நான் நிறையா அவரை ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ நிறையா அவர் வீடியோஸ்லாம் நிறையா பார்ப்பேன். ஒரு யூடியூப் சேனல் தான் வச்சுருக்காப்புல, வருண் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அவரை நான் எப்போ இருந்தேன்னா, மெட்ராஸ் சென்ட்ரலில் கோபி சுதாகரில் கூட வீடியோஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாப்புல. ஸோ அப்போயிலேருந்து நான் பார்த்துட்டு தான் வரேன். பரிதாபங்கள்லேயும் ஒரு சில வீடியோஸ் பார்த்துருக்கேன். பரிதாபங்கள்லேருந்து வெளியில் ஒரு ஃபுட் பிளாக் சேனல் மாதிரி அதை ஆரம்பித்தாப்புல. ஸோ அதையும் நான் பார்த்துருக்கேன். இப்போது தமிழ் தேசியத்தில் பயணிக்கிறவர்கள் கூட சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்காப்புல. குறிப்பாக எனக்கு பிடிச்ச, நான் ஒரு குருவாக ஏற்றுக்கிட்ட அண்ணன் பாரிசாலன் கூடயும் சேர்ந்து பயணிக்கிறாங்க. ஸோ வாழ்த்துக்கள், ஓகேங்களா? அதில் தான் ஒரு சின்ன முரண்பாடே வருது. என்னன்னா, நம்ம ஒருத்தவங்க நல்லது பண்ணாங்கன்னா நம்ம அதை அவங்களுக்கு பாராட்டுகள் கூட தெரிவிக்க வேணாம். நல்லது பண்ணினாங்கன்னா பாராட்டுகள் கூட தெரிவிக்க வேணாம். நம்ம அவங்கள எதிர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளை பண்ண அவங்க பண்ணுறதும், இப்போ குறிப்பாக அந்த அஜித் இதெல்லாம் சொன்னாப்புல இல்லைங்களா, இதை நம்ம பாராட்ட கூட வேணாம். அதை நம்ம எதிர்த்து அதை ஒரு மாதிரி கட்டமைச்சு நம்ம அவ்வளோ எண்ணத்தை நம்ம இது பண்ண போகிறோம். அவர் என்ன சொல்லியிருக்காப்புலன்னா, பிரதர் வருண் அஜித் ஒரு அஜெண்டாக்குள்ளே இருக்காப்புல. அது என்ன சொல்கிறது, ஒருத்தருக்கு சார்பாக செயல்படுறாரு. குறிப்பாக அவர் ஒரு சில ட்வீட் போட்டது, அந்த ரேஸ் பண்ணுறது, அந்த இதெல்லாம் பண்ணுறதுலாம் ஒரு சார்பாக இருக்குது அப்படின்றாப்புல. சரி, அதை விமர்சிங்க. இதில் ஏன் விமர்சிக்கிறீங்க? அன்றைக்கி நீங்கள் விமர்சிச்சிருக்கலாமே. அன்றைக்கி யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்களே, அன்றைக்கி ஏன் விமர்சிக்கலை? இன்றைக்கி ஏன் விமர்சிக்கிறீங்க? இதில் எந்த இதில் நீங்கள் அவரை முரண்பட்டுட்டீங்க? எந்த இதில் தப்பு சொல்லிட்டாப்புல நீங்கள் சொல்லுங்கள். காணொலி பார்க்குற நண்பர்கள் நீங்களும் சொல்லுங்கள். நடிகர் அஜித் அண்மையில் வீடியோ போட்டிருந்தாங்க, சரிங்களா? அதில் எந்த இடத்துல தப்பு இருக்குது பார்க்கலாம்.
இதை வந்து விஜய் ரசிகர்களே எடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இவர் வந்து ஒரு தப்பு கண்டுபிடிச்சு ஒரு அது நார்மலா தப்புன்னு சொன்னா கூட பிரச்சனை இல்லைங்க. ஒரு அஜெண்டான்னு சொல்றாரு அவரு. உங்கள நிறைய பேருக்கு தெரியும், பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா நடந்துட்டு இருந்தது. இன்னைக்கு தவக கட்சியோட வச்சிருக்காப்புல அண்ணன் விஜய், அவர் வந்து அன்னைக்கு கருணாநிதிக்கு செலவு வைக்கணும்னாப்புல. யாரு தெரியுமா? எந்த கருணாநிதிக்கு தெரியுமா? நம்ம நம்ம சொந்தம், நம்ம ரத்த சொந்தம் இலங்கை தமிழர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு துரோகம் பண்ணாப்புல அந்த கருணாநிதிக்கு செலவு வைக்கணும்னாப்புல. இவர் அதை பத்தி பேசல, இந்த மாதிரி எங்களை வற்புறுத்தாதீங்க, எங்களை கூப்பிடாதீங்கன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாப்புல. இது கீழே இருந்த ஐயா ரஜினிகாந்த் வந்து என்னமோ அவர் நினைச்சிருப்பாப்புல, நம்ம பேசணும்னு நினைச்சிட்டு வந்திருப்போம், நமக்கு மனசுல பட்டதெல்லாம் அப்படியே கண்கூடா சொல்றாப்புலையே, ஐயா நீ நல்லா இருக்கணுமே அப்படின்னு சொல்லி கைதட்டிட்டு இருந்தாப்புல. சரிங்களா? அவர் அந்த மாதிரி ஆளு தான். ஸோ மனசுல பட்டதை வெளிப்படையா பேசுறாப்புல, அது எல்லாத்துக்குமே தெரியும். இதுல வந்து ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சு வருண் பிரதர் வந்து இப்படி பேசிட்டு இருக்காப்புல, ஒரு அஜெண்டா அப்படின்னு சொல்லி. அவர்கிட்ட இல்லாத காசை அவர் வந்து விலை போக மாட்டாரு திரு வருண் அவர்களே. அப்படி விலை போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்க்கலாம். அவரு இந்த கட்சி ரீதியாக செயல்படுறேன், இந்த கட்சி வந்து நல்லது பண்ணுச்சு, ஸோ இதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம ஒரு கட்சியின் சார்பாக அவர் பேசியிருந்தாருன்னா போட்டு கருத்துக்களை போட்டு உங்களோட நானும் வரேன் உட்காந்து ஊற்றுவோம், கழுவி ஊற்றுவோம். ஏன்னா ஒரு இன்றைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க தன்னுடைய ரசிகர்களை ஃபுல்லாக முட்டாளன்னு நினைக்கிறாரு, தமிழ்நாட்டு மக்களை ஃபுல்லாக முட்டாளு அப்படின்னு நினைக்கிறாப்புல. அந்த மாதிரி சொன்னீங்க. ரசிகர்களை முட்டாளாக சொன்னாருன்னு தானே நீங்கள் சொன்னீங்க. இல்லை அவர் வந்து ஆங்கில ஊடகத்துக்கு வந்து பேட்டி அளிக்கிறாரு, ஏன் தமிழ் ஊடகத்துக்கு பேட்டி அளிக்க மாட்டாரா? அப்படி ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் முட்டாளா? அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்களே. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க முட்டாள் தான், அது உங்களுக்கு தெரியாதா? தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அறிவாளியாக இருந்தோம்னா நம்ம ஏன் திராவிடத்துக்குள்ளே இருந்திருக்க போகிறோம்? இப்போ புரியுதா? தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க முட்டாள் நம்புறீங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க முட்டாளுங்கிற போய் தான் ஒரு நடிகர் வந்து சொல்கிற அளவுக்கு நம்ம இருக்கோம் வருண். சரிங்களா? ஒரு நடிகன் சொல்லி நம்ம வந்து இருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க முட்டாள் தானே நம்புறீங்களா? சரி சொல்கிறாப்புல, நல்லதை எடுத்துக்கலாமே. இப்போ நான் ஏன் இதை உங்ககிட்ட நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு நார்மல் பர்சன், நீங்கள் அந்த பரிதாபங்கள்லேயே இருந்திருந்தீங்கன்னா, ஒரு ஃபுட் பிளாகராகவே இருந்திருந்தீங்கன்னா நான் அதை பேசியிருக்க மாட்டேன். நீங்கள் அண்ணன் பாரிசாலன் நேர்காணல் எடுக்கிறீங்க, அவர் அண்மையில் ஒரு கலந்துரையாடல் நடத்தியிருந்தாங்க, பக்கத்திலேயே நிற்கிறீங்க, அவர் பக்கத்திலேயே தானே நிற்கிறீங்க. அப்புறம் இதெல்லாம் சொன்னீங்கன்னா கருத்து முரண்பாடு உண்டாகும், தமிழர்களுக்குள்ளே மறுபடியும் ஒரு ஈகோ கிளாஸ் உண்டாகும். இந்த உண்டாயிருச்சு. இப்போ நீ என்ன சொல்கிறது, இப்போ இது எப்படி போகும்னு தெரில. இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன், இதையே பார்த்து இன்னும் ஒரு 4-5 பேர் வீடியோ போட்டிருந்தாங்கன்னா உங்களை சார்ந்திருக்கிற அண்ணன் பாரிசாலனுக்கு இது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். நாங்களே இப்போ தான் எங்களை நாங்களே கொஞ்சம் மாற்றிக்கிட்டு ஒரு கெட்ட வழியில் போனவங்க கொஞ்சம் மாற்றி, அண்ணன் பாரிசாலன், அண்ணன் சீமான், ஒரு தமிழ் தேசியம் பேசுகிறவங்க ஐயா மணியரசன், அண்ணன் மன்னர் இவங்களை ஃபாலோ பண்ணி பின்னாடி போயிட்டுருக்கோம். நாங்கள் மறுபடியும் எங்களை தூக்கி சாக்கடைக்குள்ளே தள்ளி விட்டுறாதீங்க வருண். யாரையுமே நேற்று ஒரு கெட்டது பண்ணிட்டாங்கன்னா சரி விடுங்க, அஜித் நேற்று ஒரு கெட்டது பண்ணி எடுத்துப்பாப்புல, சரி இன்னைக்கு ஒரு நல்ல கருத்து தான் வரும், நீங்கள் அதை எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. நீங்கள் எதையும் போட்டு விமர்சிச்சிங்கன்னா வேற என்னதான் பண்ணுறது? சரியா அவர் ரசிகர் மன்றத்தை கலைச்சாரு, அதெல்லாம் பற்றி பேசுகிறீங்க. ஆமாங்க கலைச்சாருங்க, அவர் அப்பா அம்மாவை பாரு, அதுக்கப்புறம் வந்து என் படத்தை பாருன்னு அவர் இப்போ இன்னைக்கு நேற்று கடைசி என்ன படம் வந்தது, குட் பேட் அக்லி வந்தது, அப்போ சொல்லலை, கிட்டத்தட்ட ரசிகர் மன்றத்தை கலைச்சப்பே சொன்னாப்புல. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 படம் 15 படம் நம்ம நடிச்சிருப்பாப்புல நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தது கிடையாது வரும். நான் ஒரு அஜித் ஃபேனு தான், நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தது கிடையாது. சரிங்களா? எனக்கு அது தேவையும் இல்லை. நீங்கள் அஜித்தை சொன்னீங்கன்றதுக்காக நான் அவருக்கு முட்டு கொடுத்தும் பேச வரல. நாங்கள் ஒரு தவறான பாதையில் போயிட்டு இருந்தோம், இன்றைக்கி ஒரு தமிழ் தேசியங்கிற ஒரு நல்ல பாதையில் பயணிக்கிறோம். நீங்கள் அண்ணன் பாரிசாலன் பக்கத்தில் இருந்துக்கிட்டு இப்படி பேசுறதுனால இது வந்து ஒரு தமிழர்களுக்குள்ள ஒரு சின்ன முரண்பாடு வரும். நீங்கள்
விளையாட்டுத்தனமாக பேசிட்டு போகிறீங்க அப்படின்றதுக்காக நான் சொல்லலை, நீங்கள் அதை சீரியஸாக தான் எடுத்து பேசுனீங்க. ஏன் ஆங்கில ஊடகத்துக்கு கொடுக்குறாரு, ஒரு தமிழ் ஊடகத்துக்கு கொடுக்கலாம்ல அப்படின்றீங்க. அவங்க இஷ்டம் வரும். அது அவர் நினச்சிருந்தா இதே உங்கள் பாட்காஸ்ட்லேயே வந்து உங்கள் யூடியூப்லேயே வந்து கொடுக்கலாம். நீங்களும் மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்க, சரிங்களா? நீங்கள் தான் யார், எல்லா எல்லா கட்சியில் இருக்கிறவங்களையும் கூப்பிட்டு தானே வந்து இன்டர்வியூ எடுக்கிறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு சார்பில் இருங்க. இல்லாட்டி தமிழ் தேசியத்தை, எனக்கும் தமிழ் தேசியத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுங்க. ஏன்னா அண்ணன் இடுமாவனம் கார்த்திக்குக்கும் பாரிசாலனுக்கும் ஒரு சின்ன முரண்பாடு இருந்தது. நான் 2-3 வாரத்துக்கு முன்னாடி இருந்தது. அது உங்கள் மூலமாக தான் அவங்களுக்கு போய் சேர்ந்தது. நீங்கள் அதை வள்ளல் மீடியாவில் சொன்னோடனே நான் அதுக்கான ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ கூட என் சேனலில் இருக்கும், போய் பாருங்கள். நாம் தமிழர் தம்பிகள் வந்து கொஞ்சம் திட்டினாங்க. நான் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல, ஏன்னா நான் பேசுனது சரி. ஏன்னா அண்ணன் பாரிசாலன் வச்ச விமர்சனம் சரி. ஸோ அவருக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசுனதும் சரி, சரிங்களா? சரி, திட்டினா திட்டிட்டு போகிறாங்க, அது அவங்க மனப்பான்மைன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு போயிட்டேன். இப்போ இன்னைக்கு மறுபடியும் நாளைக்கு அண்ணன் பாரிசாலனை நான் பின்பற்றிட்டு இருக்கேன். இப்போ இதில் ஒரு கருத்து முரண்பாடு வருது, நீங்கள் ஒன்று பேசி விட்டு போயிடுறீங்க. அது அண்ணன் பாரிசாலனுக்கு பின்னடைவை தான் ஏற்படுத்தும். இல்லாட்டி இது சொல்லிட்டு போயிருங்க, எனக்கும் தமிழ் தேசியத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுங்க. நீங்கள் அண்ணன் பாரிசாலன் நேர்காணல் மட்டும் எடுத்திருந்தா இப்போ நாங்கள் ஒன்றும் கேட்டிருக்க மாட்டேன். வருண், பக்கத்தில் நின்னீங்க, அந்த கலந்துரையாடலில் பக்கத்தில் நின்னீங்க. அது ஒரு நார்மலாக ஒரு கிரவுண்டில் நடக்குது, நான் ரோட்டில் நின்று பார்த்துட்டு இருந்தேன்னா கூட ஓகே. அவர் இங்கே நிற்கிறாப்புல, பக்கத்தில் நிற்கிறீங்க. இதை நாங்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்வது? அண்ணந்தம்பிகளுக்குள்ள சண்டை தான் வந்துருவாருன்னு, சரிங்களா? நாங்களே ஒரு பல லட்சக்கணக்கான இளைஞர்களை இந்த தமிழ் தேசியம் தான் வந்து நல்வழிப்படுத்தியிருக்கு. மீண்டும் எங்களை சாக்கடைக்குள்ளே தள்ளி விட்டுறாதீங்க. ஸோ யாரையும், நீ அஜித்துவே பாஸ்ட்டை பற்றி நிறையா பேசியிருந்தீங்க. ஸோ என் பாஸ்ட்டும் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். ஸோ உங்கள் பாஸ்ட்டும் ஓரளவுக்கு நல்லா இல்லாமல் தான் இருந்திருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம எவ்வாறு பயணிக்கிறோமோ அதை தான் பார்க்கணும். வரும் இன்றைக்கி நம்ம நல்லது சொல்கிறோமா சரி, நாளைக்கே ஒரு கெட்டது சொல்கிறோமா அதுக்கு விமர்சனம் ரீதியாக வந்து நம்ம மாற்றிக்கிட்டா சரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கருத்துக்கள் இந்த மாதிரி வீடியோ போடும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக பேசுங்க, சரிங்களா? இது தமிழ் தேசியத்துக்கும் அண்ணன் பாரிசாலனுக்கும் பின்னடைவு தான் ஏற்படுத்தும். ஏற்கனவே நிறைய கடிச்சு கொதறாங்க, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. இதை நான் பர்சனலாகவே எனக்கான வீடியோவே நான் வச்சுக்கிறேன். ஏன்னா நான் ஒரு கெட்ட வழியில் போயிட்டு இருந்தேன், இன்றைக்கி தமிழ் தேசியங்கிற ஒரு நல்ல வழியில் போயிட்டுருக்கேன்ல. ஸோ எனக்கு இந்த கருத்தில் முரண்பாடு இருந்தது, அதுக்காக தான் நான் சொன்னேன். ஏன்னா அவர் ஒரு கருத்து சொன்னாப்புல அஜித்குமார், அது வந்து பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் மத்தியில் போய் சேரும். இப்போ நீங்களும் நானும் பேசணுன்னா என் வீடியோ ஒரு 10 பேர் பார்ப்பாங்க, உங்கள் வீடியோ ஒரு 1000கணக்கான பேர் பார்ப்பாங்க. ஆனால் அவர் சொன்னால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்கள் பார்ப்பாங்க. சரி, ஓரளவுக்காக திருந்துவாங்க. அதுக்கு தான் சொன்னேன், சரிங்களா? பேசட்டும், நல்லா தானே பேசியிருக்காப்புல, நல்லது தான் பேசியிருக்காப்புல. வீடியோஸ் பார்க்குற நீங்களும் உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள், நான் என்ன தப்பாக பேசியிருக்கேன்றதையும் சொல்லுங்கள். அண்ணன் வருண் வந்து அவர் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்பாப்புல, அஜெண்டா அஜித்துன்னு என்னமோ போட்டிருந்திருப்பாப்புல. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு என் வீடியோ கூட பார்த்துட்டு யார் கருத்து சரின்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். முடிஞ்சால் நான் என் கருத்தில் ஏதாவது தவறு இருந்தால் திரு வருண் பிரதர் அவர்களே கமெண்ட்ஸில் கூட சொல்லுங்கள். என் கருத்தில் எந்த தவறு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. நன்றி.